அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஆதவனாக உருமாறும் கேது பகவான் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2025ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. யாரும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்களோடு உங்களுடைய வாழ்க்கை உருமாறப் போகிறது. அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் சனிவனுடைய பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். அந்த கேது பகவான் இதுநாள் வரையில் கன்னி ராசியில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் 2025 ராகுகேது பயிற்சி ஏற்பட்டு கேது பகவான் சிம்ம ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், நவகிரகத்துக்கு தலைவன் ஆதவன் அவர்தான். அவருடைய வீட்டிலேயே கேது பகவான் போய் அமர்ந்தால் ஆட்சி இனிமேல் உருமாறும். ஆம், ஆதவனுக்கு இருக்கக்கூடிய பவர் அனைத்தும் கேது பகவானுக்கு கிடைக்கும். ஆம், அரசையே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய கேது பகவானுடைய வல்லமையால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறப்போகிறது. அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய தனுசிற்கு 7ஆம் இடம் மிதுனத்திற்கு இந்த 2025 இடம்பெயர்ந்து வந்துடுவார். குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். ஸோ இந்த தருணத்தில் 2025 யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு யோகங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நடைபெறப் போகிறது. அதிலும் குறிப்பாக எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் திருமண தடை நீங்கி வாழ்க்கை துணையோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அவர்களிடம் எதிர்பார்த்தது பழிக்கும் உங்களுக்கு. அதே போல தாங்க பெரிய அதிகாரிகள், உங்களுடைய முதலாளிகள், உங்களுக்கு மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவர்களுடைய பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சற்றும் எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய ராஜ்யம், முக்கியமான நிறுவனத்தில் தலைமை ஏற்பது, குடும்பத்தில் வாரிசு கிடைப்பது என அடுக்கடுக்காக உங்களுடைய பதவி மாற்றம் உறுதியான முறையில் உண்டு. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும். அரசாங்கமே உங்களுக்கு பண உதவி, கடனுதவி அல்லது வீடு போன்ற உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பெறுகிறீர்கள். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. ஆம், உங்களுக்கு நிச்சயம் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த 2025. மேலும் ராகு பகவான் உங்களுடைய தனுசிற்கு 4ஆம் வீடான மீனத்திலிருந்து கும்பராசிக்கு இடம்பெறுகிறார். அது 3ஆம் வீடு. ஸோ ராகு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார். வாய்ப்புகள் பலவாறாக உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் 3ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இடம்பெயர்ந்து 4ஆம் இடம் மீனத்துக்கு போகிறார். ஸோ கண்டிப்பாக அசையாத சொத்துக்களை வாங்கி குவிக்கப் போகிறீர்கள். சொத்து தகராறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் தேவையில்லாத களவு பட்டம், உங்கள் மீது தேவையில்லாத பழிச்சொல் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஊர் என்ன பேசினாலும், உறவுகள் என்ன பேசினாலும், சுற்றத்தார் என்ன பேசினாலும் நீங்கள் உங்களுக்கு நல்லவர்களா, நீங்கள் செய்கின்ற காரியம் சரியா என அதை மட்டும் பார்த்து குதிரைக்கு எப்படி கடிவாளம் கட்டுவது போல் கெட்டி இருப்பார்களோ அப்படி உங்களை இலக்கை நோக்கி மட்டும் பயணிங்கள். இந்த 2025 உங்களுடைய லட்சியத்தை வெல்வது உறுதி. யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலாக சூரியனுடைய வீட்டிலேயே உங்கள் நட்சத்திராதிபதி போய் அமருகின்ற ஒரு காரணத்தினால் நிச்சயம் தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதும், தந்தை முதல் தலைமை அதிகாரி வரை அனைத்து விதமான பொறுப்புகளும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த துறையில் எதிர்பார்த்த மாதிரி வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் வெற்றி கொடியை கையில் ஏந்துவது உறுதி. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 4 சனிவான் வரதுனால வண்டி வாகனம் ஓட்டுறதில் வாங்குறதுல கவனம் தேவை. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனை வரலாம். மற்றபடி 7இல் வரக்கூடிய குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, நண்பர்கள், உறவுகள் ரீதியான நன்மைகளை செய்து கொடுப்பார். மேலும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சரிங்களா? அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தவறாமல் அந்த சனிவனுடைய வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. மேலும் மிக முக்கியமாக வயிற்று பிரச்சனை உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ தானம் செய்யுங்க. அதேபோல் சங்கடகர சதுர்த்தி அன்று அன்னதானம் போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் விநாயகருடைய அருளால் உங்களுக்கு வினைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிற்கும். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.